உலகமெங்கில வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். சொல்லுங்க சார். அதாவது விஸ்வா ஆண்டோட வழியை பற்றி சொல்ல போகிறோம். ஆனால் முதல்ல இந்த விஸ்வாச ஆர்டர் தொடக்கத்தை முதல் நாள்லே எதிர்கட்சிகளோட பலம் கூடும். அதாவது நார்த்தில் எதிர்கட்சிகளோட பலம் கூடும். அந்த எதிர்கட்சிகளோட நார்த்தில் பலம் கூட சொல்ல அவங்களோட இது வந்து கொஞ்சம் நார்த்தில் வந்து ஒரு ஆட்டம் கொடுக்கறத நம்ம பார்க்க போகிறோம். அப்படி அந்த ஆட்டம் கொடுக்குறப்போ என்ன ஆயிடுதுன்னா, சில குழப்பங்கள் ஏற்பட்டு அந்த ஒரு மாதத்துக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு ஸ்டேபிள் ஆகும். ஆனால் ஆர்ப்பாட்டங்கள் அதிகமாக இருக்க போது இந்த விஸ்வாவிசுல ஆர்ப்பாட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டா அமையும். உலக நாடுகள் அச்சுறுத்துற வரைக்கும் 2 கண்ட்ரிகள் ஒரு பெரிய சண்டையை உற்பத்திக்கும். எதிர்பார்க்கவே மாட்டாங்க எந்த கண்ட்ரி வந்து சண்டை போடுமான்னு. அந்த மாதிரி ஒரு சண்டைகள் ஏற்படுறத பார்ப்பாங்க. ராகு மாற்றத்தினால சில பிரச்சனைகள் ஏற்பட போகுது. அந்த ராகுவோட மாற்றம் ஒரு மாதம் சனியோட போய் உட்கார்றாரு. ஸோ சனி அங்கே மாறிடுறார். ஸோ இந்த ஒரு மாதம் சனி ராகுவோட போய் உட்கார சொல்ல என்ன ஆகிடுதுன்னா, ஸோ சனி மாற்றத்தை தான் சொல்கிறாரு, சனி மாறிடுறார். ஸோ சனி மாற்றத்தோட இந்த ஒரு மாதம் அல்லது 18 நாள் உட்கார சொல்ல சிலரோட இது வந்து பறிக்கப்படும். சில வேலைகள், சிலரோட பதவிகள், சிலர் மிகப்பெரிய போஸ்டில் இருக்கக்கூடிய எம்பி, மினிஸ்டர்ஸ், சில ஆளுங்களோட இது வந்து பறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 3 கண்ட்ரிகள், மிகப்பெரிய கண்ட்ரிகள் விரைஞ்சு அமெரிக்காவோட வெளில பேசி சில பிரச்சனைகள் உருவாக்குவாங்க. குரு மிதுனத்துக்கு போறார். அந்த மிதுனத்துக்கு போறப்போ கம்ப்ளீட்டா சைலண்ட் ஆயிடும். கம்ப்ளீட்டா வந்து இந்த பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப், ஒரு பீஸ்ஃபுல்லான இந்த போர் இதெல்லாம் கொஞ்சம் சலனங்கள் அந்த போர் அன்னைக்கு குறைச்சிருவாங்க. அமெரிக்கா, அது இல்லாமல் ஆஸ்திரேலியா, அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நியூசிலாந்து, இல்லைன்னா இன்னொரு கண்ட்ரி மிகப்பெரிய வெள்ளத்தில் வந்து தத்தளிக்க போகுது. ஒரு ஆஸ்திரேலியா இருக்கலாம், அமெரிக்கா இருக்கலாம். அந்த கண்ட்ரியில் ஒரு ஸ்டேட் மிகப்பெரிய மூழ்கிற நிலைமை இருக்கும். ஏப்ரல் 18ஆம் தேதி மிகப்பெரிய கடல் அலைகள், அந்த அலைகள் வந்து வரதை பார்க்க போகிறோம். அப்படியே அது வந்தாலும் மழை, மிகப்பெரிய மழையும் நம்ம காத்திருக்கு. ஸோ எதிர்பார்க்காம சென்னைன்னு சில இடத்துல மழை வரலாம். கடல் அலைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். உலக நாடுகள் பஞ்சம் அந்த மாதிரி பஞ்சமாக உருவாகக்கூடிய நிலைமையை இந்த உலகத்தில் வந்து பார்க்க போகிறோம். உணவு பஞ்சம் வரும். அதே நேரத்தில் இவங்களுக்கு எதிர்பார்க்காத இந்த பணம் பஞ்சமும் வந்துடும். இப்போ கொஞ்சம் ஷேர் ஏற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் திரும்பவும் அமெரிக்கா மார்க்கெட் கிளாஷ் ஆகி அங்கே வந்து ஷேர் விழுந்து திரும்ப இந்தியா மார்க்கெட் மிகப்பெரிய கிளாஷை சந்திக்க போகுது. ஏப்ரல் 17ஆம் தேதியிலேருந்து மே 10ஆம் தேதி வரைக்கும் மிகப்பெரிய கிளாஷ் நடக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பெரிய அளவில் இருக்கக்கூடிய பெரிய பணக்காரங்கள் ஒரு அளவில் ஒருத்தர் வந்து விழுந்துருவார், ஒருத்தர் வந்து மாட்டிப்பார், ஒருத்தர் வந்து பிரச்சனையாயிடுவார். அமெரிக்காவோட நிதி நிலைமை வந்து குறைஞ்சிரும். அது இல்லாமல் அந்த சில நாடுகள் சில பிரச்சனையை அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது மூலயமா அந்த அதிபருக்கு ஒரு பிரச்சனையாகும், அந்த அதிபருக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுறத பார்க்க போறோம். அதே மாதிரியா தமிழ்நாட்டோட அரசியல்ல 3 இணைப்புகள், அதாவது ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய 3 இணைப்புகள் ஒன்றா சேரும். அவங்களோட இன்னொன்று 2 இணைப்புகளும் ஒன்றா சேர்ந்து அதுக்கான வழி பண்ணுவாங்க. இந்த 6ஆம் மாதம் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுறத பார்க்க போறோம். அதனால் அந்த ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும், பலவிதமான குழப்பங்கள் ஏற்படும். ஆர்ப்பாட்டங்கள் தமிழ்நாட்டிலே சில இடத்துல ஏற்படும். ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து வெளிநாட்டில் வந்து அரசு ஊழியர்கள், சில அரசு ஊழியர்கள் வந்து ஆர்ப்பாட்டங்கள் ஏற்பட்டு சில அரசு ஊழியர்களை வேலை விட்டு எடுக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சின்ன வயசாக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய மந்திரி
எதிர்பார்க்காம இறக்கக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்க போறோம். பர்டிகுலராக மே மாதம் 2 ஃப்ளைட்டு பிரச்சனையாகும். ஒரு ஃப்ளைட் பறக்க சொல்ல அந்த சூட்டோட தன்மையில் பற்றிக்கக்கூடிய நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகிடும். இந்த நிலைமைக்கு வரதை நம்ம பார்க்க போகிறோம். வேற கண்ட்ரியில் அது நடக்கும். வெப்பசலனம். இந்த வெப்பசலனத்தினால அங்கங்கே மழைகள் ஏற்பட்டுரும். பர்டிகுலராக டெல்லியில் கூட சரியான மழைகள் ஏற்படலாம். அது இல்லாமல் எங்கெல்லாம் மழை இல்லையோ, எங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய மணல் காடாக இருக்கோ, இல்லை அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெள்ளத்தை வந்து கொடுத்துரும். அதே நேரத்தில் கொஞ்சம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி அவங்களும் ஒரு கவனமாக இருக்கணும். அங்கே ஒரு பெரிய மழை ஏற்படுறத பார்க்கப்போம். ஒரு இடத்துல மக்கள் கூட்டாக சேர்ந்துப்பாங்க, ஒரு இடத்துல மக்கள் சேர்ந்து சில ஆளுங்களை காப்பாற்றுவாங்க, ஒரு இடத்துல ஃப்ளைட்டில் போய் உணவு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இந்த ஜூன் மாதம் நடக்கிறதும், இல்லை ஜூன் மாதத்துக்கு அப்புறமாவும் இது நடக்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வாக இருக்கும். ஒரு கண்ட்ரியில் எதிர்பார்க்காத ஒரு பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதை நம்ம பார்க்கப்போம். சுக்கரன் திரும்பி வீக்காயிடுறான், கீழே இறங்குறான். அப்போ சுக்கரன் வீக்காக சொல்ல குரு சரியான ஒரு பாதையில் இருக்காது. அப்படி பாதையில் இல்லாதப்போ அதனால வெள்ளி தங்கம் ஒரு கிராஷ் இருக்கு. இந்த ஜூன் மாதம் மிகப்பெரிய கிராஷ் எதிர்பார்க்க போகிறோம் அப்படின்றத மக்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து மே மாதம் கடைசி வரை கோல்டு சில வழிகள் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் சில மாற்றங்கள் வருது. நம்ம உஷாராந்து சில ஆளுங்கள் அந்த செல்லிங் பண்ணுறதோ வழி பண்ணுறதோ செய்யறது நல்லது. ஒரு மிகப்பெரிய நிறுவனம், கார் நிறுவனமாக இருக்கலாம், பெரிய தொழிற்சாலையாக இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமில் மூடிடுவாங்க. சடனாக 2000 பேர் மேலே வேலை விட்டு போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். அமெரிக்காவோட பேங்க்கு பெரிய கண்டனத்தை எதிர்கொள்ளும். அது கண்டனம் எதிர்பார்க்க இல்லாமல் சில டாலர் குறையத்துக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்றேன். சில முஸ்லீம்ஸ் கண்ட்ரி, அது இல்லாமல் முக்கியமான ஏற்கனவே வந்த ஒரு முஸ்லீம் கண்ட்ரி எர்த்குயிக் வந்த இடத்துல திரும்பவும் அங்கே எர்த்குயிக் வரக்கு வாய்ப்பாக இருக்குது. அந்த கண்ட்ரியில் இந்த வாட்டி கொஞ்சம் வந்து பில்டிங்லாம் குலுங்க போகுது. ஸோ அது மக்கள் வந்து இந்த வாட்டி ரொம்ப கவனமாக இருக்கிறது. மே மாதத்துலேருந்து ஜூன் மாதத்துக்குள்ளே இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. கடலோர ஒரு குழப்பம் இருக்குது, அதில் ஏதோ ஒன்று ஒரு குழப்பங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு. பனி பயங்கரமாக இருக்கும். எல்லா கண்ட்ரியிலும் வெப்பம் இருக்கும், எதிர்பார்க்கவே மாட்டாங்க. எல்லாம் இந்த வெப்பசலனத்தால் ரொம்ப பிரச்சனையாகும். ஒரு கண்ட்ரியில் ஆறு போல் அந்த பனி உருவுறாங்க. அந்த மலையோரத்தில் இருக்கக்கூடிய சில வீடுகள் எதிர்பார்க்கவே மாட்டாங்க, அந்த வீட்டில் அந்த தண்ணிகள் அப்படியே அடிச்சுனே போயிடுறத நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கும். மிகப்பெரிய முக்கிய மெடிசன்ஸ் சொன்னேன் வந்துடும். அந்த மெடிசன்ஸ் எல்லாருக்கும் நடக்கும். சில இடத்துல சில கண்ட்ரியில் தடுப்புக்கோசரம் அதை போட்டுப்பாங்க. அந்த ஒரு வழியும் வரதை நம்ம பார்க்கணும். அமெரிக்கா பலவிதமான வழியை கண்ட்ரோல் எடுத்துன்னு வரும். அந்த கண்ட்ரோல் எடுத்துன்னு வந்து சில வழிகள் நடக்கும். அப்படி எடுத்துன்னு வர சொல்ல சில ஆளுங்க ஸ்கேம் பண்ணுறவங்களாம் மாட்டிருப்பாங்க. நிறைய ஸ்கேம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஆளாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் அரெஸ்ட் ஆகக்கூடியது தான் இந்த விசுவாச விசு அப்படின்றத சொல்லுங்க. இது வரைக்கும் பார்க்காத புல்லட் ட்ரெயின் ஒன்று நமக்கு இது வரும். ஆனால் ஒரு 2 ட்ரெயின் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல கிளாஷ் ஆகிடும். இந்தியாவோட முக்கியமான தலைநகரத்தில் இது நடக்கும். இது வரைக்கும் பார்க்காத ஒரு நடிகர் ஒரு பெரிய வில்லன் வேடத்தில் நடிப்பார். அவருக்கு ஒரு பெரிய பேரே கிடைக்கும். 2 பேருமே கவர்மெண்டே பாராட்டும் அப்படின்னு. ஒரு நாட்டோட
அதாவது யூரோப்பியன் கண்ட்ரியில் வந்து உணவு பற்றாக்குறை ஏற்பட போது அத்தியாவசிய பொருட்கள் திரும்பி ஏற்றுவாங்க. அங்கே சில டேக்ஸ்லாம் பெருக போகுது. அப்படி பெருக சொல்ல என்ன ஆகிடும்னா எண்ணெய் விலைகள் கடுமையான விலையாகிடும். சிலது கிடைக்கவே இல்லை அப்படின்ற சில பொருள் அந்த மாதிரி ஒரு டிமாண்ட் ஆகும். மக்கள் அங்கேருந்து வேறு கண்ட்ரிக்கு போகலாம், வேறு ஊரில் போய் வாழலாம் அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்திப்பாங்க. அந்த மாதிரி நிலைமைகள் சூழ்நிலைகள் ஏற்படக்கூடாது இந்த ஜூன் மாதம். ரஷ்யா மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக் எடுத்துன்னு இருப்பது, அது மூலியமாக சைனாவும் பிரச்சனையாகவும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த சைனா சில குழப்பத்தை ஏற்படுத்தி போகுது. அது இல்லாமல் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய வால் அது ஒரு சின்ன ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். அந்த கிராமத்தில் வழியில் இருக்கக்கூடிய சில மக்கள்லாம் இறக்க போகிறாங்க. அந்த இறக்கக்கூடிய நிலையில் இந்த நோய் ஒரு சில பறவைகளால் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பறவையோட இதை வந்து இது பண்ணிடுவாங்க. அந்த நிலைமையை அது அவங்க நிகழ்வாக காட்டுறதை நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சைனாவில் மிகப்பெரிய எர்த்குயிக் வரப்போகுது. வெள்ளம் பயங்கரமாக வரும், மிகப்பெரிய எர்த்குயிக் வரும். இது வரைக்கும் பார்க்காத எர்த்குயிக் வந்து சைனா பார்க்கும். சைனா மூலிமா ஜப்பான்லேருந்து அங்கேயே பார்த்தீங்கன்னா பெங்கால், நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பெங்கால் அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளங்கள் ஏற்படுறத பார்க்கணும். நடு ரோடு, அந்த நடு ரோடு விரிசல் ஏற்படுறத பார்க்க போகிறோம். ஆந்திரா கர்நாடகா தண்ணி பஞ்சம் வந்துடும். கர்நாடகாவில் தண்ணி பஞ்சம் ரொம்ப அதிகமாகிடும். அது இல்லாமல் ஆந்திராவில் எதிர்நோக்க முடியாத பஞ்சம் வந்துடும். அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த குழப்பங்கள் ஏற்படுறத பார்க்க. வெயிலோட தாக்கம் மக்கள் கவனமாக இருக்கும். பர்டிகுலராக ஆந்திராவில் மிகப்பெரிய அளவில் கொதிக்கும். ஸோ அதோட உஷாராக இருங்க, உணவுகள் கரெக்டாக இருங்க. வயசானவங்க கொஞ்சம் வெளியே போய் இது பண்ண வேண்டாம், ஈவினிங் மேலே கிளம்புறது நல்லது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு மலை சரிவு அந்த இடத்துல ஏற்படும். ஒரு கண்ட்ரியில் முக்கிய ஆலயம் ஒன்று பெரிய பிரச்சனையாகி அது மூலிமா இனக்கலவரங்கள், யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு பிரச்சனை உருவாகும். இதுதான் விஸ்வாசோட ஆண்டு. ஆனால் இதுக்கு மேலே நிறைய இருக்குது. இது 6ஆம் மாதம் வரைக்கும் நடக்கிறது மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அது இல்லாமல் நிறைய விஷயங்களை சொல்ல போகிறோம். அது இல்லாமல் இந்த விஸ்வாச இதில் வந்து என்ன இருக்குன்னா, இது மெதுமாக போகிற மாதிரியாக இருக்கும், ஆனால் ரொம்ப வேகமாக போகும். ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சனியோட மாற்றத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய இதுவை நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா இந்த விஸ்வாசன்றது 13வது குழந்தை நாரதருக்கு. இந்த 13வது வம்சமாக இருக்கக்கூடிய வழியாக இருக்கக்கூடிய இந்த நாரதர் சில வழிகளை பண்ண அந்த குழந்தையோட வம்சத்தை பற்றி தான் அங்கே சார் படிச்சிருக்கார். அதாவது 60 குழந்தை, அந்த 60 குழந்தையில ஒவ்வொரு குழந்தைய பற்றியும் சொல்கிறேன். அது ஆண்டுகள் கணக்கு மாறும், அதை பற்றி இல்லை. பட் அவங்க நாரதருக்கு இது 13வது. இந்த விஸ்வாச ஆண்டே வந்து பெண்கள் குறையுது. அதில் பல துறையில் பெண்கள் வருவாங்க, பல துறையில் முதன்மையாக நிற்பாங்க. நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கக்கூடியவங்கெல்லாம் முதன்மையான வழி வராங்க. பெண்களுக்கு இது ஒரு பெரிய ஆண்டாக இருக்கும். சில வழிகள் நமக்கு நல்ல ஒரு பலனை பெண்களுக்கு கொடுக்கும். எல்லாரும் நல்லா கொண்டாடுங்க. அந்த நாள் தமிழோட நாள், தமிழோட வழி நாளே அதுதான். அதனால் கொண்டாடுறது நல்லது. விசுவாசம் இன்னும் இதை பற்றி இன்னும் ஒரு 3 பார்ட்டாக இதை பற்றி சொல்ல போகிறோம். உலகத்தில் என்ன நடக்க போகுது, அது இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குதை நான் சொல்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களை 2026 பிறக்கக்கூடிய விஸ்வாவசு 2025 தான் வேடது. 2025 2025 பிறகு இந்த இதை பற்றி ரொம்ப 26 வரைக்கும் இருக்கும். இதை பற்றி ரொம்ப சிறப்பாக ரொம்ப விளக்கமாகவும் அருமையாகவும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம். ரோஜா டிவி நேரம் கோடான கொடியரசிலும் இன்னும் நிறைய இருக்காக சொல்வார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.